திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு ஊழலுக்கு எதிரான கட்சி என்ற மாயை இதிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால், செந்தில் பாலாஜி அவர்கள் முதலாக அமைச்சராக இருந்தது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்பொழுது பணியாளர்களை நியமித்ததிலே முறைகேடு என்று சொல்லிதான் இந்த வழக்கின் முகாந்திரமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் வழக்கு புனையப்பட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு அமலாக்கத்துறை அதில் தன்னை இணைத்துக் கொண்டார்களே தவிர வழக்கின் பூர்வாங்கம் என்று சொன்னால் திமுக ஆட்சி காலத்திலே தான் அவர் மீது வழக்கு போடப்பட்டது. அன்றைக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் கரூரில் பேசுகிற நேரத்தில் இன்றைக்குள்ள முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக கரூரில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு செந்தில் பாலாஜி சிறை செல்வார் என்று பேசினார். அதற்கு ஊடகத்தில் மற்றும் பத்திரிகையாளர் இடத்துல யூடியூப் சேனல் என்ற அனைத்து சேனல்களை எடுத்து பார்த்தால் அவருடைய பேச்சு நிதர்சனமாக உண்மையான பேச்சாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் அவர் சிறை சென்றார். எப்பொழுது சிறை சென்றார் சொன்னால், அவரை மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை அவர் சிறை செல்லவில்லை. திமுக ஆட்சி வந்த பிறகுதான் அவர் திமுக அமைச்சராக இருந்து சிறை சென்றிருக்கிறார் என்று சொன்னால் இதை விட வேடிக்கையான விஷயம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சிறையில் 471 நாட்கள் என்பதை பெரிய சாதனையாக சொல்லுகின்றார்கள். இதிலிருந்து மக்கள் இன்றைக்கு அதை எப்படி பார்ப்பார்கள் என்பது முதலமைச்சர் அதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கின்றது. அதையும் தாண்டி அமைச்சராக்கப்படலாம் என்ற செய்திகள்லாம் வருகின்றது. அமைச்சராவதற்கு இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் கூட ஆக்கலாம். அதுக்கு விதி இருக்கின்றது. ஆக விதி ஒரு பக்கம் இருந்தாலும் மரபு இருக்கின்றது. இந்த முதலமைச்சர் விதியை கடைபிடிக்க போகின்றாரா அல்லது மரபை மதிக்க போகின்றாரா என்பது அமைச்சரவை மாற்றத்தில் தெரிய வரும். அவர் விதியை மதிக்கின்றாரா இல்லை மரபை பின்பற்ற போகின்றாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இல்லை, ஒவ்வொரு தலைவரும் அவங்களுக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அது தக்கன கருத்தை சொல்வார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக 2026 ஆட்சி பொறுப்புக்கு வரும். அவர் சொல்வதிலிருந்தே எதிர்க்கட்சி யார் என்பது இன்றைக்கு கேள்வியாக வந்துவிட்டது என்பதை திருமாவளவனே ஒப்புக்கொள்ள. ஆக திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்பதை திருமாவளவன் கருத்தாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. என்று சொன்னால் இது நடந்த விஷயம்தான். 2006 11 வரை ஆட்சிக்கு பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2011 தேர்தலை சந்தித்தது. அப்பொழுது நாங்கள் இதே நிலையில் எதிர்க்கட்சியாக இருந்து தேர்தலை சந்தித்தோம். நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்தோம். எங்களோடு கூட்டணி வைத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் எதிர்க்கட்சியாக வந்தது. அந்த வரலாறு 2026 திரும்ப போயிட்டு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வரும். திருமாவளவனுக்கு திமுக எதிர்க்கட்சியாக வருவது கூட பிடிக்கவில்லை என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகின்ற கருத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. செல்வார் என்று நாங்கள் சொல்லவில்லை, சொன்னது மு.க. ஸ்டாலின். இன்றைக்கு அது பழித்து விட்டது. ஆனால் இன்றைக்கு அதை மாற்றி பேசுகிறார். அவரிடம் போய் சேர்ந்தவள் ஏதோ சொன்னது போல எதிர்பக்கம் இருந்தால் அவர் கோட்சே, தான் பக்கம் வந்துவிட்டால் அவர் காந்தி என்பதை போல திமுக இந்த பிரச்சனையை கையாளுகிறது என்பது இன்றைக்கு சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட எள்ளி நகையாடுற அளவிற்கு இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. இது திமுகவுக்கு மிக பலவீனமான அம்சமாக முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நிச்சயமாக இந்த நமது மாநிலத்தில் மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்று வரை அளிக்கப்படவில்லை. அது விஷயமாக நான் நேற்றைய தினம் கூட தலைவர் டெல்லியில் சென்று தொழில்நுட்பத்தில் அழைத்து சென்று வந்தேன். இப்படிப்பட்ட மையமான கருத்துக்களை வைத்து 10 கோரிக்கைகளை, இன்னும் சொல்ல போனால் அதில் 10 கோரிக்கைகளில் 7 கோரிக்கைகளுக்கு மேலாக எங்கள் ஆட்சி காலத்தில் திட்டம் உருவாக்கப்பட்டு நிதியை ஒதுக்கின்ற நிலையில் இடமெல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளை மட்டும்தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று 10 கோரிக்கையாக கொடுத்து இதுவரை ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றி தரவில்லை. இந்த அரசு மக்களைத்தான் ஏமாற்றுகிறது என்று பார்த்தால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஏமாற்றுகின்ற அரசாக இருக்கின்றது என்பதைத்தான் இதில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்சியை மீட்க மீண்டும் தர்மயுத்தம் நடத்தும் சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. மக்கள் எங்க பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் தர்மயுத்தத்தை நடத்தி முடிச்சிட்டாரு. அதை பற்றி மீண்டும் அவர் தர்மயுத்தம் படம் வேணா எடுக்கலாம். ஏன்னா தர்மயுத்தம் படம் ஏற்கனவே திரைப்படம் முன்னாலே வந்து ஓடிச்சு. மீண்டும் ஏன்னா தர்மயுத்தம் தான் அது முடிஞ்சு போச்சு. தர்மயுத்தத்துக்கு போய் தானே அவர் அந்த நிலைக்கு சென்று அதற்கு பிறகு தன்னை கழகத்தில் இணைத்து கொண்டு அதற்கு பிறகும் இன்றைக்கு எத்தனை முறை தான் தர்மயுத்தம் நடத்துவது என்பது அதெல்லாம் ஒரு தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்கு அவர் எதை சொல்ல